ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுக்கு, முக்கியமாக கரூர் மக்களுக்கு, அதுலேயும் இறந்த அந்த 41 குடும்பங்களுக்கு இப்படி ஒரு துரோகம் செய்வார் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. முழுக்க அவருக்கு ஆதரவான நிலைப்பாடுகளை ஒரு பக்கம் பல மீடியாக்கள் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் குறிப்பிட்டு நானும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக ஸ்டாலின் அவர்களுடைய இந்த நிலைப்பாடுகள் பெரும் வருத்தம் தரக்கூடிய ஒரு செயலால் இருக்குது. கரூரில் 41 குடும்பங்கள் இறந்துருக்கு. அந்த குடும்பங்களுக்கு இவர் இப்படியான ஒரு செயல்கள் செஞ்சுருக்காரு. அதுக்கு ஏவா வேலு அவர்கள் நேற்று நடந்த ஒரு கூட்டத்தில் அவர் பேசியிருக்காரு. அந்த கூட்டத்தின் நிலைப்பாடுகளாக என்ன இருக்குது, அவர் பேசுனதோடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்களை மறைமுகமாக அவர் போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா, கரூர் வழக்கில் விஜய் அவர்கள் மீது இவர் எஃப்ஐஆரே போடலை. அதுக்கான முக்கிய காரணம் என்ன, ஏது, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துருவோம். வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது நம்ம சொன்ன மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் வழக்கில் விஜய் அவர்கள் மீது ஒரு எஃப்ஐஆர் கூட பதிய விடாமல் பார்த்துக்கிட்டாரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன் பதிய விடாமல் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு அவர்கிட்ட காரணங்கள் கேட்டாங்க. அதுக்கு சில காரணங்கள் அவர் சொல்லியிருக்காரு. கரூர் சம்பவம் பற்றி நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட எப்படியான ஒரு சம்பவம், ஒரு ஸ்டாம்பீட் நடந்திருக்கு. திருமாவளவன் அவர்கள் கூட சமீபத்தில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைவ் பேசும்போது ஆதவர்ஜனா கிட்ட நான் சந்தித்து பேசினேன். இந்த கரூர் சம்பவத்தப்போ நான் ஃபோன் பண்ணி பேசினப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துருக்குன்னு சொன்னதும் நான் ஒரு ஆறுதல் சொன்னேன். இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட் தான், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை பற்றி கவலைப்படாதீங்க, மக்கள் எல்லாருக்கும் என்ன சேவை செய்யணுமோ அதை மட்டும் பாருங்கள், அதை கவனத்தில் கொள்ளுங்கள், எந்த ஒரு அரசியல் நோக்கமும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கதா சொன்னார். ஒரு ஸ்டாம்பீட், பக்கா ஸ்டாம்பீடு. அன்னைக்கு அதே திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். விஜய் அவர்கள் மீது ஏன் இந்த அரசு, அப்போ இருந்த டிஎம்கே அரசு, இந்த அரசு எஃப்ஐஆர் கூட போடாமல் இருக்கீங்க, அவர் மேலே ஏன் வழக்கு பதியலை, அப்போ டிஎம்கேக்கும் தாவேக்காக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார். இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். டிஎம்கே கூட்டணியில் இருக்காரு, இந்த திமுக கூட்டணியை வீழ்த்த விட மாட்டோம், எங்கள் தவிர வேறு யாரும் விமர்சிக்க முடியாது, என்னை தாண்டி தான் போய் நீ டிஎம்கே தொடரணும்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு மனுஷன். அவர் அப்போ என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஏன் வழக்கு பதியல அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்போ உங்கள் 2 பேருக்கு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கா அப்படின்னு கேட்டார். திமுக தான் வந்து பாஜகவோட அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்குன்னு நம்ம விஜய் அவர்கள் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவர் ஸ்ட்ராங்காக அடித்து வச்சார். இப்படியான ஒரு விஷயம் எனக்கு யாரும் போலையே, கரூரில் அவருக்கு போட்டிருக்கணும், வழக்கு பதிஞ்சிருக்கணும் இல்லை, ஏன் பதியல அப்படின்னு கேட்டார். அந்த கேள்விக்கு அப்போ யாருக்கிட்ட இருந்தும் பதில் இல்லை. அதுக்கப்புறம் அவரே தான் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதவர்ஜனா இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்படி சொன்னதுக்கு அப்புறமும் 41 பேர் இறந்ததுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் லேட்டாக வந்து ஸ்டாலின் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காரு, சட்டமன்றத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. மென்ஷன் பண்ணப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா, 7 மணி நேரம் லேட்டாக வந்திருக்காரு, இப்படியான ஒரு தரமற்ற அரசியல் செயல்களை இது வரைக்கும் யாரும் செஞ்சதில்லை, இந்த நிலைப்பாடுகளிலிருந்து மாறி வரணும் மக்கள் எல்லாரும், இப்படியான ஒரு சம்பவம் இனிமேல் நடக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு யாருமே சொல்லலை. தாவேக்காவும் சொல்லலை, திமுகவும் சொல்லலை. திமுக ஏன் சொல்லலை, பொறுப்பேற்றுக்கணும்ல. அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஒரு உதவித்தொகை சொல்லலாம், அப்படி உதவித்தொகையை கொடுத்தாங்க பாதிக்கப்பட்ட பல பேருக்கு. அங்கே எப்படி பாதிக்கப்பட்டிருந்தாங்க, 41 பேரில் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். அதை மீறி அந்த பாதிப்பு அடைஞ்சாங்கல்ல, காயமடைஞ்சு மட்டும் இருந்தாங்கல்ல, அதில் பல பேர் என்ன ஆச்சு, சில குழந்தைகள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் இறந்துச்சு. அந்த ஸ்டாம்பீடில் இறந்தவங்களே நம்ம எல்லாரும் கண்டுக்கணும். அதில் நடந்த 41 பேரை மட்டும்தான் நம்ம பேசணும். அதுக்கடுத்து கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு, கொஞ்சம் நாட்கள் கழிச்சு இறந்த குழந்தைகளை பற்றி, அந்த மக்களை பற்றி யாருமே பேசலை. பாதிக்கப்பட்ட அத்தனை பேர் இறந்தாங்க, அத்தனை பேர் அதுக்கடுத்து இறந்துருக்காங்க. அவங்கள பற்றி யாருக்குமே கவலை இல்லை, தாவேக்காக்கும் கவலை இல்லை. நியாயமாக தாவேக்கா ஆட்சி அமைஞ்சதுமே என்ன பண்ணியிருக்கணும், தாவேக்கா ஆட்சி அமைஞ்ச உடனே கையெழுத என்ன இருந்திருக்கணும், கடிதமாக என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா, இந்த கரூர் வழக்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சிபிஐ கூடிய சீக்கிரம் விரைந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கோரிக்கை மனுவாக இருந்திருக்க வேணாம், அவங்க அதிகார மனுவாக இருந்திருக்க வேணாம், வலியுறுத்துறோம் கேட்டிருக்க வேணாம், அட்லீஸ்ட் ரிக்வஸ்ட் பண்ணனு. நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்துக்கு சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரி ரிக்வஸ்டாச்சும் நீங்கள் பண்ணியிருக்க வேணாம். இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்குமா, அதுக்கு யாருன்றது உண்மையான கண்டுபிடிப்பு பண்ணியிருக்கலாம்ல. நீங்கள் அப்படியே இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த எல்லா பிரச்சாரங்களை விட்டுட்டு கடைசி பிரச்சாரங்கள் அதில் மென்ஷன் பண்ணுறாரு. என் மேலே மட்டும் தூக்கி பழிய போடுறீங்களே, கொஞ்சம் கூட இல்லை. அரசு சொன்ன நேரத்தில், காவல்துறை சொன்ன நேரத்தில் நான் அங்கே இருந்தேன் அப்படின்னாரு. சொன்ன நேரத்தில் இருந்தாரா? அவங்க நிர்வாகிகள் என்ன சொன்னாங்க, காவல்துறை கொடுத்த நேரத்தில் இருந்தீங்க சரி, நிர்வாகிகள் என்ன சொன்னாங்க,
அதிமுக வந்து முட்டு கொடுத்து நின்றுச்சு. என்னன்னா முழுக்க டிவிக்கு சப்போர்ட்டாக வந்து நின்னாங்க. நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்க தவறுனீங்கன்ட்டு. பாதுகாப்பு கொடுக்க தவறுனமா இல்லையான்றத விஜய் அவர்கள் சொல்லணும். அந்த இடத்துல அவர் என்ன சொன்னிருந்தாரு, இப்போ காவல்துறைக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு. காவல்துறை சொல்லுது இன்னைக்கு இப்படி விஜய் அவர்கள் பேசக்கூடியதான நிலைமை என்ன அப்படின்னா, அன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தா ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காரு. சைக்கோத்தனமான ஒரு ஆளா அப்படி இருந்திருக்காரு இந்நாள் முதல்வர், அந்நாள் நடிகர், முன்னாள் நடிகர் அவர்கள். ரொம்ப மரியாதைத்தமாக நான் சொல்கிறேன். அவர் என்ன செஞ்சுருந்தார் அப்படின்னா, ரொம்ப அடி உட்காந்துப்பார். அப்படி உட்காந்துக்கிட்டு சிரிப்பார். லைட் ஆஃப் ஆகும், திரும்ப வரும், ஆஃப் ஆகும், திரும்ப வரும். சிவர் உட்காந்து கியூட் ஸ்மைல் கொடுத்துட்டு இருப்பார். எந்த மாதிரியான ஒரு சைக்கோத்தனம். லைட் ஆன் பண்ணால் அவனுக்கு குதிப்பானுங்க, அந்த மக்கள் குதிக்கும். லைட் ஆஃப் பண்ணால் அமைதியாயிடுவாங்க, லைட் ஆன் பண்ணால் அப்படியே குதிப்பாங்க. என்ன கத்தி பட சீன் அந்த இடத்துல ரீக்ரியேட் பண்ணுறீங்களா? சினிமா பாணியில் தான் அந்த இடத்துல பண்ணீங்க. இதில் இன்னொரு தகவலும் இடையில நுழைஞ்சிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க சினிமா எடுத்திருக்காங்க அந்த இடத்துல, அந்த ஜனநாயகன் பட ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சில ஆதாரங்களும் வெளியிட்டாங்க. அதை பற்றி நம்ம முன்பு காலங்களில் வீடியோஸ் போட்டிருக்கோம். முடிஞ்சால் நான் அதை அட்டாச் பண்ண சொல்கிறேன். ஆனால் இங்கே நம்ம யோசிச்சு பாருங்கள், அப்படியான ஒரு சம்பவங்களுக்கு பின்னும் திமுக வழக்கு போடவே இல்லை விஜய் அவர்கள் மீது. ஏன் போடலை? ஸ்டாலின் அவர்கள் ஏன் போடலை? அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். எந்த ஒரு தலைவனும் வந்து தான் தொண்டர்கள் இறக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே காரணத்தை எடுத்து வேலு அவர்கள் சொல்கிறார். ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே வந்து கேட்டாங்க, அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் எல்லாரும் கேட்டாங்க. அந்த மாவட்ட செயலாளர் மதியழகனை அரெஸ்ட் பண்ணாங்க. மற்ற எல்லார் மீது, நிர்மல்குமார் மீது, எல்லார் மீதும் வழக்கு பதியப்பட்டது. ஆனால் விஜய் அவர்கள் மீது மட்டும் வழக்கு பதியலை. கேட்டதுக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? எந்த ஒரு தலைவனும் வந்து எப்பா யோசிச்சு பார்ப்பா, எந்த தலைவனாச்சும் தொண்டை சாகணும்னு நினைப்பானா அப்படின்னு சொல்லி பேசினாலு. ஆனால் இங்கே நடந்தது என்னன்னா, விஜய் அவர்களும் பிளான்லாம் கிடையாது. வந்துடணும், நம்ம இத்தனை பேர் கொண்டுடணும் அப்படின்லாம் பிளான் கிடையாது. அவருடைய பிளான் என்னன்னா, இந்த மக்களை எல்லாரையும் குஷிப்படுத்தணும், கொண்டாட வைக்கணும் அப்படின்ற ஒரு பிளான். அப்படி இந்த லைட் ஆஃப் பண்ணி போட்டாங்களா, அந்த சைக்கோத்தனமான, அவரை பார்த்தா எல்லாரும் கத்தணுன்ற ஒரு மிதப்பு இருக்குல்ல, அந்த போதை இருக்குல்ல, அந்த அதிகார போதை இருக்குல்ல, அந்த போதையினுடைய விளைவு 41 பேரை நம்ம இழந்தது. அதுக்கப்புறம் நடந்த பல குடும்பங்களை இழந்தது, அந்த அந்த உறவுகளை இழந்தது தான். அதுக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இருக்கணும். அன்னைக்கு இப்போ எஃப்ஐஆர் பதிவு பண்ணாததோடைய விளைவு தான் இன்னைக்கு அத்தனை பேரும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்துக்கும் முக்கிய காரணம் விஜய் அவர்கள் இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சராக இன்னைக்கு இருந்திருக்க மாட்டார். உண்மையாக அவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அந்த கரூர் சம்பவத்துலேருந்து, கரூர் வழக்கிலிருந்து, சிபிஐலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழியோ, ஏன்னா இவர் மீது தவறு இருக்கு. 7 மணி நேரம், கொஞ்ச நேரம் கிடையாது, 7 மணி நேரம் லேட்டாக வந்திருக்காரு. 1 மணி நேரம், 7 மணி நேரம் லேட்டாக வந்ததுக்கு கண்டிப்பாக அவர் மீது வழக்கு போட்டுக்கணும். அரசு காவல்துறையினர் சொல்கிறாங்க நில்லுங்க, அங்கேயே நில்லுங்க, இதுக்கு மேலே வந்துடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதை மீறி உள்ளே வந்திருக்காரு. இப்போ அதை மீறி உள்ளே வந்ததோடைய விளைவு அத்தனை குடும்பங்கள் நம்ம இழந்தது. இப்போ இதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து எல்லோரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, திமுக தான் காரணம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, செந்தில் பாலாஜி ஏமாத்துறீங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் அவர் ஜெயிக்க தானே செஞ்சார், தோக்கலையே. நீங்கள் கரூரில் யார் ஜெயிச்சா தெரியணும்ல, என்ன நிலைப்பாடுகள்னு. இப்போ ரொம்ப வெளிப்படையாக தெரியுது, அந்த மக்கள் எல்லாரையும் முட்டாளாக்குற ஒரு வேலையை விஜய் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பல இன்ஃப்ளூயன்சர்ஸும் கை கோர்த்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொடூரமாக என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த அந்த பக்கம் ஒரு 41 பேர் இறந்துருக்காங்க, இந்த பக்கம் ஒரு 50 பெண்களுக்கு மேலே பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாயிருக்காங்க. அதுவும் அவங்க சம்மதத்தோடு செய்ய வச்சுருக்காங்க. ஏமாத்து வேலை, அதுவுமே ரேப் லிஸ்ட்டில் தான் வரணும். இப்படியான ஏமாத்து வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு யாருமே வந்து செவிசாய்க்காமல், அதை பற்றி செய்யாமல், அதை பற்றி குரல் கொடுக்காம, பேசாமல், நான் இந்த சேலம் இஷ்யூவுக்கு ஒருத்தர் பேசினாருன்னு சொல்லுங்கள். ஒரு இன்ஃப்ளூயன்சர் விஜய்க்கு ஓட்டு போட்டதாக சொன்ன ஒரு இன்ஃப்ளூயன்சர் பேசினாங்களா? எதிர்த்து பேசியிருக்கணும்ல சார். நீங்கள் அவங்கள உடனே என்ன பண்ணணும், கைது பண்ணணும். அந்த மாதிரியான தைரியம் வரக்கூடாது. முதல் சிங்கப்பெண் அதிரடி படையோட முதல் குற்றம் இவங்களாக இருக்கணும். உடனே தூக்கு தண்டனை அவருக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான விசாரணைகள் ரொம்ப விரைவில் நடக்கணும். மற்ற கேஸை விட்டுட்டு இதை தான் முதல்ல மும்முறைப்படுத்தணும், முதல்ல அதை தான் வரணும் அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் பேசியிருக்க வேணாம். அப்படி பேசியிருந்தீங்கன்னா அது எல்லாருமே தாராளமாக வரவேற்கக்கூடிய ஒன்று தானே. கரூர் வழக்கில் இவர் மேலே எஃப்ஐஆர் போடாததுக்கான ஒரு முக்கிய காரணமாக இது எல்லாமே அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். அன்றைக்கே எஃப்ஐஆர் போட்டிருந்தா, இந்த கொலைகாரனுக்கு எஃப்ஐஆர் போட்டிருந்தா
இன்னைக்கு மாண்புமிகு முதல்வராக அவர் இருந்திருக்க மாட்டார்ல. அன்னைக்கு இருந்தக்கூடிய ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் நம்ம பார்த்து ஆகணும். எங்கேயுமே அது சாதாரணமான ஒரு ஆக்சிடெண்ட்டாக பார்க்கவே முடியாது. திருமாவளவன் அவர்கள் சொன்னது தப்பு, ஆறுதல் கூற என்றதுக்காக சொல்லிடலாம், சொன்னது தப்பு. அது பக்காவாக பிளான் பண்ணி நடந்த ஒரு சம்பவம். என்ன கொலை நடக்கணும்னு எதிர்பார்க்கல, அங்கே அத்தனை பேர் சாகணும்னு எதிர்பார்க்கல, அது விபத்து. ஆனால் அத்தனை பேரும் கத்தணுன்றது எதிர்பார்ப்பு, அவங்களுடைய எதிர்பார்ப்பு. இதுதான் நடந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.